அதாவது தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலர் ஒரு சிலர் இந்த மாட்டை வச்சு பொழைச்சிக்கோயா போயா வச்சுக்கோயா நல்லா அறியா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அறியாமையினால் அந்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்ப்போம். ஏன்னா மாட்டை எதுக்கு பல்ல பிடிச்சி பார்ப்பாங்கன்னா மாடுடைய வயசு என்னங்கிறத பல்ல பிடிச்சி தான் பார்ப்பாங்க. பொழைச்சிப்போன்னு கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்குறது எவ்வளோ ஒரு விஷயம். அதான் தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் சிலர்லாம் அப்படி வாலிவு முறுக்கில் அப்படிம்பாங்க. அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, ஐயா நீ வாலிவு பையன், வாலிவு முறுக்க அந்த 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 வாலிவு திமிர உன்ன மாதிரி வாலிவு பையன்ட்ட காட்டு, வயசானவங்ககிட்டையும் சின்ன பிள்ளைங்கிட்டே எங்கேயா காட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாலிவு முறுக்க அவங்க வயசில் தான் காட்டணும். அதே மாதிரி தான் சில நேரங்களில் சிலர் பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மாவை, உனக்கு என்ன தெரியும், உனக்கு எல்லாம் தெரியுமோ, உனக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மாட்ட உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படி பேசுவாங்க. அதாவது கொஞ்சம் லவுடாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையிலே அந்த விஷயத்தை கூட தன்னுடைய தாய் தந்தை எப்படின்னா அவங்க கோவப்பட்டு இந்த மாதிரி பேசும்போது கோவப்பட மாட்டாங்க. நான் பேச கற்றுக் கொடுத்த பிள்ளையாட இவ்வளோ அழகாக பேசுகிறேன், இப்போ எவ்வளோ அழகாக பேசுது பாருன்னு சொல்லி நம்ம கோவப்பட்டு திமிராக பேசுகிறத கூட அவர் ரசிப்பாங்க. அதுதான் உண்மையிலே அப்பா அம்மா. அதாவது நம்மளுக்கு பேச கற்றுக் கொடுத்த தாய் தந்தையிட்டே நம்மளுடைய பேச்சு திறமையை காட்டுறது எவ்வளோ பெரிய அறியாமை. அதாவது நம்மளுக்கு பேச கற்றுக் கொடுத்த தாய் தந்தையிட்டே உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே பேச்சு திறமையை காட்டுறது எவ்வளோ பெரிய அறியாமையான விஷயம். அப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா மட்டும் பேசாமல் யார்கிட்ட பேச போகிறேன், வேறு யார்ட்டையும் பேச முடியுமா, எங்கள் அப்பா மட்டும் தான் நான் இப்படி பேச முடியும் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசினா உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம்.